ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்ததும். அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கெலாம் போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவளம் பீச்சுக்கு வந்து போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் இளநீ கொஞ்சம் இருந்தது. சரி அதுக்காயிடும் அதை பிரிச்சுட்டு இங்கேயே வெட்டி குடிச்சிட்டு போயிடலாமேன்ட்டு சாதனப்பா வந்ததுமே அந்த வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழ் வீட்டில் வந்து ஊர் போயிருக்கிறாங்க, ஆள் இல்லை. மேலே வந்து மீன் வாங்கிட்டு வந்தது மேலே போய் கழுவ முடியாது, ரொம்ப வெயிலாக இருக்குது. சரி கீழே நல்லா நிழலாக இருக்குதுங்கிறனால சரி இங்கேயே மீன் கழுவிட்டு போயிடலாமேன்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். முதல்ல இந்த இளநீலாம் வெட்டினதுக்கப்புறமா தான் இந்த வேலையை வந்து பார்க்கணும். இழுங்க. இந்த சைடு வந்து இழுக்கணும். இல்லை மாட்டில் ஒன்று ஒடுங்குது. ஐயோ, முல்லைப்பூ செடியில் விழுது, பைப்பில் விழுதுங்க. பைப்பு உடஞ்சதுன்னா அவ்வளோதான். இந்தாண்ட வந்துட்டேன். ரெண்டு 4 5 6 7 இளநிய பாருமா, மேலே விழுப்புது. ஒன்று தான். மாட்டிக்கிச்சு. பாருமா. சரி, இங்கே வை, வரமா வை. அங்கே கீழே வை, அப்படியே அந்த இடத்துல. காலையிலே வந்துட்டிங்களா? இல்லை ஓய், என்ன பார்க்குற? வந்துட்டியா காலையிலே? சாவி தூக்கி போடுங்களேன். சாவி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சாவியை மட்டும் தூக்கி போடுங்க. மீன் குழம்பு மட்டும் இது யாரும் சாப்பிடாம இருங்க அப்படின்னா இருக்கு. இந்த மீன் எவ்வளோன்னு சொல்லு சாதனா. கெஸ் பண்ண, இந்த மீன் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ண. நீ சொல்லு சாதனா எவ்வளோன்னு. தம்பி வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கிறான், நீ சொல்லு. 100. தம்பி சொன்னதா கரெக்டு. 200 rupees. இருக்கிறதுல பெரிய இளநீ எடுத்துக்கிட்டானா? இருக்கிறதுல பெரிய இளநீ தம்பிக்கு மட்டும். நாங்கள் வடிகட்டு தானே. அந்த வாளியில் தண்ணி முட்டை வைங்க. அந்த டேப்பில் வாளியில் தண்ணி முட்டுவா. அம்மா இங்கே கழுவிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நிழலாக இருக்குது. மொட்டை மாடியில் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. மொட்டை மாடியில் கழுவ முடியாது. அவங்க ஆள் கீழே இல்லைங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. தம்பி கம்னு இல்லைன்னா மேலே தான் போய் கழுவணும். எனக்கு இது நவரை சங்கராவில் இது என்ன மீன் தெரியல. கிழங்கா மீன், காரப்பொடி எல்லாம் கலந்த மீன் தான். இது குட்டி சங்கரா. இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி சங்கரா, கிழங்கா மீன். இது என்ன மீன் தெரியல. இல்லை நிறைய மீன் வந்து கலந்த மீன். ஏமா காரப்பொடியில 2 விதமா இருக்குடி. அந்த குச்சியை பிடிச்சி தூக்கு. குச்சி பிடிச்சி தூக்கு. இதில் முள் இருக்குமா? முள் இருக்காதுடா. முள்ளில்
இல்லாத மீன் தான் வாங்கியிருக்கேன். அந்த கிழங்கா மீன்லாம் முள்ளு இருக்காது. இல்லை நான் காரப்பொடி மட்டும் எடுத்துக்கிறேன். ஃப்ரை தாண்டி பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறேன். குழம்பு வைக்கிறேன், ஃப்ரையும் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. முள்ளு இல்லாத மீன்லாம் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு காரப்பொடி. கார் பிடிக்கா விழுந்துடாத வெற்றி. நியூஸ் பேப்பர் அம்மா எனக்கு மேலே போகும்போது எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் எடுத்து கொடு. அருகாமல் அந்த கருக்கு இல்லாமல் இருக்கும். சிஸ்டர் எடுத்து கொடு. எந்த தர மாட்டேன். ஆ எந்த தர வா மேலே இங்கே போ உட்காருங்க. இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கு. மேலே போய் போய் லேப்டாப் தூக்கிக்கிற கொஞ்ச நேரம் கீழே விளையாடு. அக்கா வந்தால அக்கா வந்தா 2 பேரும் தான். இங்கே வேலை முடிகிற வரைக்கும் 2 பால் எடுத்து வருவா. அதுக்கு பால் எடுத்து வரேன். 300 கிராம் கிட்ட வருது. எவ்வளோ வருது? 300. எனக்கு தான் அதிகமா இருக்கு. 300 கிராம் தனியா? அந்த பாத்திரத்தை இங்கே எடுத்து வச்சு வடிகட்டுங்க. நிறையா இருக்குது அதுக்கு தண்ணி. ஆனால் மேலே பார்க்கும்போது குட்டியோண்டு இருந்த மாதிரி இருந்தது இல்லைங்க. கீழே பார்க்கும்போது இளநீ பெருசாக இருக்குது. கீழே தான் ஊற்றுது தண்ணி. 3 காய் மேலே கொண்டு வச்சிரு. மேகி செஞ்சு சாப்பிடு நீனு தம்பி. டைம் ஆயிடுச்சு பாரு போ. ஏய் 1/4 லிட்டருக்கு மேலே வருதுட்டி தண்ணி. அது 1/4 லிட்டர் டம்ளர் அது. எல்லா மீனும் கலந்த மாரி கலவை மீனாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்னது பெருசுமாக தான் இருந்தது. கொஞ்சம் நிறையவே இருந்தது. 200 தான் அது ரேட்டு. அது க்ளீன் பண்ணி வர்றதுக்கு எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. மேலே வந்ததுமே இன்னொரு வாட்டி இங்கே டேப் வாட்டரில் வந்து ஒரு வாட்டி கழுவிக்கிட்டேன். சாதனா தான் கொஞ்சம் பூண்டு உரிச்சு தர சொல்லியிருந்தேன். வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது. அதை விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மீன் கழுவினேன். குழம்புக்கும் வறுவலுக்கும் தனித்தனியாக வந்து கலந்து பிரித்து வச்சுருக்கிறேன். குழம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக போட்டிருக்கிறேன். மெயினாக இந்த நவரை, சங்கரா, குட்டி சங்கரா, காரப்பொடியில் 2 3 வகையாக இருந்தது. கிழங்கால 1 2 போட்டிருக்கிறேன். இன்னொரு மீன் அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அது ஒரு மீன் இருந்தது. இந்த மீன் இதெல்லாம் என்னன்னு தெரியல. எல்லாம் கலந்த மீனாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து குழம்புக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது வறுவலுக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வறுவல் மீன் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புல மீன் நிறைய கிடந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு கூட காலி பண்ணிக்கலாம். குழம்பு நாளைக்கு சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வறுவல் மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறனால பெசரிலாம் எடுத்து வைக்க முடியாது. இப்போ மதியத்துக்கு நைட்டுக்குன்னு வந்து காலி பண்ணிட வேண்டியது. அதனால் வறுவல் மீன் தான் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நிறையாவே. பசங்க கொஞ்சம் வறுவல் மீன் வந்து சாப்பிடுவாங்க. குழம்பு மீன் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் முள் இல்லாத மாரி இருக்கிற மீனாக எடுத்து வறுவலுக்கு எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். உலையும் வச்சுருக்கிறேன். புளி ஊற வச்சாச்சு. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதனால தான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்ட்டு அடுப்பில் பாலும் வச்சுருக்கிறேன். மீன் கழுவிட்டு வந்தது பீச்சுக்கு போனது ஒரு மாதிரி கசகசன்ட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழுவி உலையில் வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது வந்துட்டுருக்குறோம். அந்த கேப்பில் வந்து குழம்புக்கு மீனுக்கு அதெல்லாம் வந்து என்னென்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து இந்த அரிசி களையிற கழனி தண்ணியில் தான் வந்து வைக்க போகிறேன். நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து மீன் வறுவல் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவில் லாங் வீடியோலலாம் வந்து ஷேர் பண்ணினதுனால நான் இன்றைக்கி பெருசாக சமையல் செய்கிறது வந்து ரொம்ப வீடியோ எடுக்கலை. என்னால் அதில் சும்மா லைட்டாக ஓரலாம் வந்து சொல்லிடுறேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்போதுமே வந்து வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுவும் சண்டே வந்து சொல்லவே தேவையில்லை. அன்றைக்கி தான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை அதிகமாக இருக்கும். சண்டே ஒரு நாள் கூட நம்மளுக்கு ரெஸ்ட்டு இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து வேலை முடிகிற மாரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் டிஃபன் வந்து பண்ணலை. பசங்களுக்கு மேகியோட விட்டாச்சு. ஸோ நான் அப்போ வெளியில் டிஃபன் சாப்பிட்டாங்க. நான் வந்து எதை வந்து சாப்பிடல. வந்ததும் திருப்பி இளநீ குடிச்சிட்டு திருப்பி இப்போ ஒரு காஃபி போட்டு குடிச்சேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி இருந்துட்டாலே வந்து போதும். அடிக்கிற வெயிலுக்கு வந்ததுமே ஒரு இளநீ குடித்தாச்சு. என்ன தான் வந்து குடித்தாலுமே நம்மளுக்கு திருப்தியாக இருக்காதுங்க. இந்த ஒரு காஃபியோ டீயோ போட்டு குடித்தா தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். வெற்றிக்குட்டியும் காலையிலேருந்து டீ காஃபி குடிக்கல. அவனும் நான் என்ன மாதிரியே வந்து இந்த டீ காஃபி பைத்தியம் தான் அவனும். எப்போ போட்டாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். எனக்கு தான் வந்து போட்டு டேபிள் ஃபேன் அந்த இடத்துக்கு வந்து வச்சுருந்தேன். அதை அங்கே நின்று வந்து ஆற்றிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து முடிச்சிட்டேன். பசங்களும் வந்து நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலே வந்து ஒரு 12:30 மணி போலெல்லாம் மதிய சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டேங்க கடகடன்னு. மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் கரைச்சி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி ஒரு 2 பழுத்து தக்காளி அதில் கரைச்சி விட்டுருக்கிறேன். அப்புறம் தேங்காய் கூட கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 5 6 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் அரைச்சி அந்த விழுதியும் அதில் வந்து சேர்த்துருக்கிறேன். சாப்பாடு வெந்துட்டுருக்குது. வறுவலுக்கு மீன் பெசரி வச்சுருக்கிறேன். குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் தட்டிட்டு வடவும் போட்டு தாளித்து அதையும் வந்து வதக்கிட்டுருக்கிறேன். வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு,
உப்பு, கொஞ்சமாக அந்த புளி கரைசலில் சும்மா லைட்டாக கடைசியாக பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வர மாரி புளி கரைசலும். அதுக்கப்புறமா இந்த விழுதில் கொஞ்சம் அதை வந்து சேர்த்துருக்குறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் வறுவல் தான். தேங்காய் சேர்த்து மீன் வறுவல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்குங்கிறனால அந்த தேங்காய் விழுது கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதில் பூண்டு, வெங்காயம்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்கறதுனால சில சமயம் சில மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தோசைக்கல் ஓட்டிட்டு வர மாரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் வந்து மீன் வறுவல் வந்து பண்ணணும். அந்த மசாலா உதிராம, ஒட்டாம வர்றதுக்கு வேணும்னா, கொஞ்சமா வந்து நீங்க அதில வந்து அரிசி மாவோ, இல்ல கொஞ்சமா மைதா மாவோ வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒட்டிட்டு வராது. இன்றைக்கி சாதம் வடித்து மீன் குழம்பு, மீன் வறுவல் அவ்வளோதாங்க. தயிர்லாம் வந்து இல்லை. ரசமும் வந்து வைக்கல. சாதனாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மீன் குழம்புல வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குழம்பு மொண்டு வச்சுருவேன். அவங்களுக்கு முட்டை இருக்குது. முட்டை அப்படியே பொரியல் பண்ணி கொடுத்துருவேன், அவ்வளோதான். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 2 வேளைக்கு வர மாரி தாங்க வந்து வடித்து வைக்கிறேன். நைட்டுக்கு ஒரு வாட்டி டிஃபன்லாம் வந்து செய்ய முடியாது. ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறதுனால இப்போ மீன் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கிறேன். மீன் வறுவல் அதிகமாக இருக்குங்கிறதுனால 2 வேளையும் அதே வச்சுக்கலான்ட்டு தான் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்தே வச்சுருக்கிறேன். நைட்டுக்கு அவங்களுக்கு மட்டும் ஏதாவது வந்து அது டிஃபன் தோசை இல்லை கோதுமை மாவு இருக்குது. அதை கரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துற வேண்டியது அவங்களுக்கு மட்டும். ஃபஸ்ட்டே மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிவிட்டு, அதனால அந்த தேங்காய் விழுது போட்டதுனால அதையும் இப்போ பெசரி வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டே மீன் வறுவல் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கடைசியாக தான் எப்போதுமே அந்த வறுக்குவாங்க. அது வரைக்கும் அது நல்லா ஊறும் அந்த மசாலாலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து கவுண்டர் டாப்பு வாங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கையோட 1, 2 சேர்ந்த பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டோம்னா சமையல் வழியோட நமக்கு கிச்சன் வழி வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். சீக்கிரமாகவும் வந்து நம்மளுக்கு வேலான மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் இப்படி தாங்க வந்து பண்ணுவேன். சமைக்கும்போது கிச்சனை வந்து பார்க்க சுத்தமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுவேன். சமையல் வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சாச்சுங்க. கிச்சன் வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு. நான்வெஜ்ஜுனாலே வந்து அந்த இலையில வந்து போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். எனக்கு இலையில சாப்பிட்றதுனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இலை இருக்கிறதுக்காக வந்தேன். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வந்து வேலை போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க. நம்ம வந்து சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் தான் வந்து செய்கிறோம். அது ஒரே ஈவினிங் விளக்குவேன். அப்படி இல்லைன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரே வந்து விளக்கி வச்சுருவேன். நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சதுனால நைட்டு வந்து கிச்சனில் வேலை ரொம்ப இருக்காது. சண்டே மதியம் சமையல் செய்யும்போது ஸ்பெஷலாக நான்வெஜ் தான் செய்வோம். செய்கிறத கொஞ்சம் சேர்த்தே செஞ்சுருவேங்க நைட்டுக்கும் வர மாரி. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து சும்மா சும்மா கிச்சனில் நின்று வேலை செய்யவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இண்டக்ஷன் வாங்கினதுனால இப்போ நைட்டு டிஃபன் வந்து மேக்ஸிமம் மேலே மொட்டை மாடியில் தான் வந்து போய் பண்ணிகிட்ருக்கிறேன்.
அது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் இருக்குதுங்க. நல்லா இருக்குது. அதுமாரி செஞ்சு சாப்பிட்றது, மொட்டை மாடியில் போய் சமைக்கிறதெல்லாம் ஜாலியாக இருக்குது. அதுமாரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறேன். சமையல் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சாதம், கலவை மீன் போட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல். அவங்களுக்காக வந்து முட்டை பொரியல், அவங்களுக்கு தனியாக மீன் குழம்பு மீன் போடுறதுக்கு முன்னாடி கொண்டு வச்சுட்டேன். இன்றைக்கி சண்டே சமையல் நம்ம வீட்டில் வந்து இதுதான். சண்டே அன்னைக்கு காலையில் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல வந்து பார்க்கலாம்.